உணவு, உடற்பயிற்சி இது இல்லாமல் எந்த பாடி ஸ்கல்ப்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாடி ஸ்கல்ப்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டபர்ன் ஃபேட்டை ஸ்பெசிஃபிக் ஏரியாவிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். அது சர்ஜிக்கலாகவும் பண்ணலாம், நான் சர்ஜிக்கலாக லிமிட்டெட் ஃபேட் டெபாசிட்டாக இருந்தால் சர்ஜரி இல்லாமையும் பண்ணலாம். பட் இதை எது பண்ணாலும் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்ட் டயட் ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸசைஸ் திருப்பி நீங்கள் வந்து கேலரி பாசிட்டிவாக நீங்கள் உங்களோட கன்சப்ஷன், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கேலரி ப்ளஸ் நம்ம டெய்லி நம்ம தேவைக்கு இருக்கிற கேலரி, இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இல்லாட்டி அடிஷ்னல் கேலரி இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட். அது வந்து ஸ்டோர் ஆகும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி கான்டூரிங் லைப்போசக்ஷன் மாதிரி ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா கேலரி பாசிட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அக்யூமுலேட் ஆகிற ஃபேட் செல்ஸ் எல்லாம் நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகாமல் வேறு இடத்துல அக்யூமுலேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆர்ம் லைப்போசக்ஷன் பண்ணிவிட்டு லோவர் அப்டமன் லைப்போசக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறமா கேலரி பாசிட்டிவ் டயட்டில் போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து உங்கள் விசரா, அதாவது ஸ்டமக் இன்டெஸ்டைன் நடுவில் விசரல் ஃபேட்டாக அக்யூமுலேட் ஆகலாம், இல்லை தையில் அக்யூமுலேட் ஆகலாம். இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகும்போது சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு burn down அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ். ஸோ there is no alternative to a proper diet and exercise versus any body contouring procedures.